எனவே அந்த ஊரார் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவார்கள். ஆனா மாதா திருவிழா மட்டும் குறிப்பாய் ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியே கிடையாது. ஒரு சில பேருக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ற கேள்விதான். எல்லா திருவிழாவும் அவர்கள் அந்த மதத்தை சார்ந்திருக்கிறார்களோ சாரவில்லையோ, அதை ஏற்கிறார்களோ ஏற்கவில்லை என்றாலுமே கொண்டாடுகிற வேலையில நீங்க மாதா திருவிழா மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன குழுவிற்கு மகிழ்ச்சியே கிடையாது. அவர்கள் இந்த மாதாதான் அவர்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார் என்றே கூட சொல்லலாம். இந்த ஆன்மீகம் தான், ஆன்மீகம் அனைத்தையும் தாண்டி நிற்கிறது என்றே சொல்லலாம். ஆண்டவருடைய வல்லமை அனைத்தையும் தாண்டி நிற்கிறது என்றே சொல்லலாம். யாருன்னா யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்களா? பாஸ்டர்ஸ். அவனுங்க என்னமோ பண்ணி பார்க்கறாங்க, என்னென்னமோ சொல்லி பார்க்கறாங்க. அன்னையை பத்தி தவறான கொள்கை, தப்பறையான கொள்கைகளை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. செப்டம்பர் மாசம் வந்துட்டா அவங்க எவ்வளோலாம் தப்பானா போதிச்சாங்களோ அவங்க எல்லாம் தோற்று போய் சோகமா உட்கார்ந்து. ஏனென்றால் சாரை சாரையா கூட்டம் வருகிறது. வேளாங்கண்ணிக்கு செல்பவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள். எவ்வளவு கூட்டம், நடந்து வரதுக்கு வழி இல்லை, சாரை சாரையா மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அம்மா நம்முடைய தேவ தாய், இன்றைக்கு ஆன்மீகத்தில் நம் அனைவருக்கும் தாய், இந்த தாய் மரியா நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதுதான் அம்மா. அன்பர்களே, எவ்வளோ போதிக்கிறோமே, எவ்வளோ அறிவிக்கிறோமே, எப்படி நடக்கிறது என்றால் நான் ஏற்கனவே என்னோட யூடியூப் சேனல் கூட சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த கொடி நாள் அன்றைக்கு நெருப்பு இல்லாமல் புகையாது. அன்பர்களே, இது ஆண்டவர் கொடுத்த வரம் தாய் மரியாவுக்கு. அம்மா கடவுளா என்றால் கடவுள் அல்ல, அம்மா கடவுள் அல்ல, கடவுளின் தாய். ஆன்மீகத்தில் என்னுடைய தாயாய் நிற்கிறார். 2000 ஆண்டுகள் முன்பு தாய் மரியா பிறந்தவன இயேசுவுக்காக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அம்மா எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்மா நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.